இது என்ன விஷயம் தெரியுமா? சொல்லணும், தைரியமா சொல்லணும். தெரியலன்னா நான் கத்தி கொடுத்துருவேன். நான் யாரு தெரியுமா? தெரியும். ஸோ என்ன இது, என்ன விஷயம் இது, இதுல என்ன பேர் இருக்கும், இதுல என்ன இருக்கும், இது பெல்லிக் பேர் என்ன? பேலட் யூனிட். இது பேர் வந்துட்டு பேலட் யூனிட். நம்மளுக்கு இப்போ தேர்தலுக்கு மிக முக்கியமா என்ன தேவை? வேட்பாளர்கள் தேவை. ஸோ அந்த வேட்பாளர்களுடைய பேரு இங்க வந்துடும். பேர் முன்னாடி வந்துட்டு அவருடைய சின்னம், அவருடைய கலர் போட்டோகிராஃப் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. இது என்ன? இது பட்டன். இந்த குழி மாதிரி இருக்கிறது தான் பட்டன். ஸோ ஒரு பேலட்ல எத்தனை வேட்பாளர்கள் இருக்கலாம்? எனி கெஸஸ்? 16. 15. லாஸ்ட் ஒன் என்ன இருக்கும்? நோட்டா, நன் ஆஃப் தி அபோவ் மாதிரி. நம்மளுக்கு விருப்பம் இல்ல, பட் ஆனா தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்றோம்னா அவர்களுக்கு கூட தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நோட்டான்னு இருக்கும். ஸோ 15 வேட்பாளர் பிளஸ் ஒரு நோட்டா. நம்மளுக்கு 30 வேட்பாளர் இருந்தா, நிறைய வேட்பாளர்கள் இருந்தா இன்னொரு கூடுதலான பேலட் யூனிட் வந்துடும். அதில் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்பர்னா இங்க மேலே 01 இருக்கு. இது முதலாவது பேலட் யூனிட். 16 வேட்பாளர் வருவாரு. அடுத்த 15 வேட்பாளர் 02 இது பக்கத்திலேயே வைப்போம், அங்கே வந்துடும். ஸோ வாட் இஸ் திஸ்? இது என்ன? இதுக்கு என்ன பேரு? விவிபேட். இதுக்கு பேர் என்ன? விவிபேட். நாளைக்கு இதுல எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம்னு நினைக்கிறீங்க? டிஎன்பிஎஸ்சில ஒரு மார்க்குக்கு கண்டிப்பா கேள்வி வரும். விவிபேட்னா என்ன? விவிபேட்னா என்ன? வோட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரேல். ஸோ ஓட்டரை உறுதி செய்யக்கூடிய ஒரு சீட்டு. நாம் இங்க எந்த வேட்பாளர்களுக்கு ஓட் போடுறோமோ அதே பேர் அதே சின்னம் வந்துச்சான்னு உறுதி செய்யறதுக்காக இங்க ஒரு ஸ்லிப் வரும். நீங்க இங்க ஒரு பட்டன் பிரஸ் பண்ண பிறகு உடனே இந்த கண்ணாடி மாதிரி இங்க ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா லைட் எரியும். இப்போ காமிக்கிறேன். இது பார்த்த உடனே உங்களுக்கு யாருக்கு ஓட் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்லிப் வந்துட்டு வரும். அந்த ஸ்லிப் எப்படி இருக்கும்? காலையில KKK கரெக்ட், அதே வந்துச்சா? சோ இது போட்டதை பார்த்துருவோமா? கீழே விழறதுக்கு முன்னாடியே பிடிச்சி பார்த்துருவோம். இதுதானே ஓட் போட்டீங்க. சோ நான் என்ன பண்ணுவோம்? கவுண்டிங் நாள் இதுனா கூட கவுண்ட் பண்ணி கேண்டிடேட் வைஸா கரெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ரைட்? சோ யூ கேன் ஆல் டேக் an experience. பார்த்துக்கோங்க. கரண்ட் ஷாக் அடிக்காது, எதுவுமே இருக்காது. இதுல எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ளையும் கிடையாது. தேங்க்யூ. ஓட் போட்டிருந்தா இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு போடுவீங்களோ அவருடையது பேர் வந்துடும், சீரியல் வரிசை நம்பர் வந்துடும், சின்னம் வந்துடும். இந்த மாதிரி ஸ்லிப் இந்த ஜன்னலுக்குள்ளார தெரிஞ்சு ஒரு 7 செகண்ட் லைட் இருக்கும். நீங்க பார்க்கலாம். பார்த்த பிறகு தானாவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகிட்டு கீழே விழுந்துடும். இது விவிபேட் மிஷின். இது பேர் வந்துட்டு கண்ட்ரோல் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட்ல அந்த நாள் உங்களுடைய பிரிசைடிங் ஆபீசர் வாக்காளர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இதுல ஓட்டே போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள போன உடனே என்ன பண்ணுவாரு? உங்களுடைய ஓட்டர் ஐடி காமிக்கணும். இல்ல ஏதாவது ஒரு தேர்தல்